இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகில் எதற்காக வாழ்கின்றோம்? நாம் இந்த உலகில் எதற்காக பிறந்தோம்? எதற்காக வாழ்கின்றோம்? எதற்காக நாம் இறக்கப் போகின்றோம் என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணரக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்வில் பல்வேறு கவலைகள் கவ்விக்கொள்கின்றன. இந்த கவலைகள் மத்தியில் மனிதனுடைய வாழ்வு இருளான சூழ்நிலையில் அவன் அந்த இருளிலே இருப்பதை பார்க்க முடிகிறது. அவன் அந்த இருளுக்கு மாறாக ஒளியின் மக்களாக ஒளியை நோக்கி செல்கின்ற பொழுது அந்த கவலைகள் அகற்றப்பட்டு மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருக்கின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசுவுடைய அந்த விண்ணேற்றத்திற்கு அந்த குறுகிய நாட்களில் சீடர்களுக்கும் மக்களுக்கும் அவருடைய வெளிப்பாட்டின் வழியாக நீங்கள் எப்பொழுதுமே கவலை கொள்ள வேண்டாம், அச்சம் கொள்ள வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம், ஆறுதலற்ற நிலையில் இருக்க வேண்டாம், உங்களுக்கு நான் என்றும் உங்களோடு இருப்பேன் என்று அவர் அழைப்பு விடுக்கின்றார். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற அழைப்பையும் இங்கு கொடுப்பதை பார்க்க முடிகிறது. நீங்கள் அழுவீர்கள், ஆனால் உங்களுடைய அழுகை மகிழ்ச்சியாக மாறும் என்பது, இந்த ஒரு நிலை என்பது நாம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் இறைவன் நம்மோடு இருப்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. எப்படி என்றால், ஒரு தாய் தன்னுடைய உதரத்திலே கருவிலே ஒரு குழந்தையை தாங்குகின்ற பொழுது 10 மாதங்கள் எத்தனை வலிகளை அவள் பொருட்படுத்தி கொண்டிருப்பாள். எத்தனை வலிகளோடு இந்த உலகத்தையே தன்னுடைய கருவிலே சுமந்து கொண்டிருக்கின்றார். அந்த குழந்தையினுடைய அந்த பாதுகாப்பு, அந்த குழந்தைக்கு கொடுக்கின்ற எல்லா விதமான அக்கறை, அந்த குழந்தைக்கு கொடுக்கின்ற பாசம், அந்த பாசம், அக்கறை, அன்பு இந்த வலிகளையும் துயரங்களையும் மறைத்து விடுகின்றது. இந்த வலிகளையும் துயரங்களையும் மறைத்து விடுகின்ற பொழுது அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு எட்டி பார்க்கின்ற பொழுது அது மகிழ்ச்சியாக மாறுகிறது. பார்க்கின்ற அனைவருக்கும் அது ஒரு மகிழ்ச்சியின் ஒரு நிலையிலே அது எடுத்துச் செல்வதை பார்க்க முடிகிறது. ஒரு தந்தை அதே போல் உழைக்கின்றார் என்றால் தன்னுடைய வலிகளை மறைத்துவிட்டு தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம் அது வாழ்வு பெற வேண்டும் என்று வலிகளை மறைத்துவிட்டு, கவலைகளை மறைத்துவிட்டு ஒருவர் மகிழ்ச்சியாக, தன் குடும்பம் மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்பதற்காக தந்தையும் உழைத்து கொண்டிருப்பதை நம்முடைய குடும்பங்களிலும் யதார்த்தமான வாழ்க்கையிலும் நாம் பார்த்து கொண்டிருப்பதை உணர்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே நிலையில் ஆண்டவர் இயேசுவுடைய அந்த விண்ணேற்றத்தின் பொழுது இந்த சீடர்களும் அதே நிலையில் இருந்த பொழுது இது எப்படி இந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு கிடைக்கும் என்பது நிலையில், மாறும் உலகில் மாறாத இறைவனாக இறைவன் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. என்னதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் துயரங்கள் நம்மை வருகின்ற பொழுது கடைசியாக நாம் எதற்காக வாழ்கின்றோம் என்ற அந்த கேள்விக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நோய்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக அந்த நிலையை நோக்கி செல்ல வேண்டும். அல்லது கடன் தொல்லைகள் இருந்தாலும் அந்த கடன் தொல்லையிலிருந்து நான் மகிழ்ச்சிக்கு செல்ல வேண்டும். அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் எத்தனை வழிகள் தேடுகின்றாலும் மகிழ்ச்சிக்கு செல்ல வேண்டும். இப்படி எத்தனை வழிகளில் நாம் வழிகளோடு இருந்தாலும் நம் மகிழ்ச்சியை நோக்கி தான் அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அழைப்பிலே இறைவன் நம்மை என்றும் மாறாத இறைவனாக, என்றும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இறைவனாக அழைத்து செல்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல் கண்ணீரை சிந்துகின்ற ஒவ்வொரு மனிதருடைய கண்ணீரையும் அவர் பார்க்கின்றார் என்றால் அந்த கண்ணீருக்கான அர்த்தம் நம்முடைய விண்ணப்பங்களை இறைவனுடைய பாதத்தில் வைக்கின்ற பொழுது அந்த கண்ணீரையும் அவர் துடைத்து நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு உன்னத உறவாக இறைவன் நம்மோடு இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல் உறவில் நாம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அழைப்பை நமக்கு இறைவன் கொடுக்கிறார் என்றால் அந்த உறவில் மகிழ்ச்சி நம்முடைய குடும்பங்களிலிருந்து அது ஊற்றெடுக்கக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இதனுடைய ஒரு ஆணித்தரமான ஆழமான ஒரு நிலையில் நாம் இருக்கின்ற பொழுது உங்கள் மகிழ்ச்சியை
யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்பதை இறைவன் இங்கு நமக்கு கூறுகின்றார். இதைவிட நான் வேறு எதையும் சொல்ல முடியாது என்ற நிலையில் உங்களுடைய மகிழ்ச்சி உங்கள் கையில் இருப்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதை தான் இறைவன் இயேசு இங்கு நமக்கு கொடுக்கின்றார். அந்த மகிழ்ச்சியினுடைய அந்த உச்சம் என்பது அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வில் தீய சக்திகளும் தீய எண்ணங்களும் தீய செயல்களையும் நாம் செய்கின்ற பொழுது மகிழ்ச்சி நமக்கு துயரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஆசிரையும் அன்பையும் அருளையும் அவருடைய மன்னிப்பையும் நாம் கொடுக்கின்ற இந்த மக்கள் மத்தியில் நாம் வாழ்கின்ற அந்த கிறிஸ்துவலாக வாழ்கின்ற பொழுது மகிழ்ச்சி என்றும் என்னில் எப்பொழுதும் இருக்கும், யாரும் நீக்கிவிட முடியாது என்பதற்கான ஒரு நிலைதான் இறைவன் நமக்கு கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.